நாவலப்பிட்டியிலிருந்து இப்போ நாங்கள் கலபுட நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி இடத்தை திரும்பிப்பாரு. சுத்து வர ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுறேன், நீர்வீழ்ச்சியும் காட்டுறேன். நீர்வீழ்ச்சி பக்கத்துல இப்ப நான் போறேன். நாவலப்பிட்டியிலிருந்து இப்போ நாங்கள் கலபுட நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை கண்டிப்பாக எல்லோருமே பார்க்கணும். நாவலப்பிட்டியிலிருந்து கலபுட பக்கத்தில். நான் எவ்வளோ தூரம் எல்லாமே சொல்கிறேன். போகிற வழியில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோட் எல்லாத்தையும் காட்டுறேன், அந்த நீர்வீழ்ச்சியையும் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். வாங்க பயணம் செய்யலாம். நண்பர்களே, கலபுட நீர்வீழ்ச்சி ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது போற பாதை தான் இது. ஒரு பைக்ல ஒவ்வொரு இடங்களா பார்க்க போறதும் ஒரு தனி அழகு தான். அதுவும் ஒரு குளிர், லேசான குளிர். அந்த குளிரோட சேர்ந்து இதுல போற நேரம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இதமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போறோம். அப்படி பார்க்க போற நேரம் இன்னும் சந்தோஷமா இருக்கு. வாங்க, போற இடங்கள்ல என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு முந்துறதுக்கு இடம் தந்துட்டாங்க. இப்ப பாருங்க, இப்படியான ரோட்ல போற நேரம் உங்களுக்கு வேற எந்த ஒரு எண்ணம் வராது, வேற எந்த ஒரு ஞாபகம் வராது. அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப 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 சோ 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 அழகோ அழகு அப்படி சொல்லலாம். அந்த ரோடு வெயில் எல்லாம் கிடையாதுங்க. நல்ல குளிர், நல்ல காற்று, நல்ல ரோடு. காலையில கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, நனைஞ்சு இருக்குது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவு அழகா இருக்கு. சரி வாங்க, இன்னும் போற இடங்கள்ல அழகான இடங்கள் இருந்தா காட்டுறேன். என்ன சிக்கல் என்று சொன்னால், நாங்கள் ரோட்டு மாறி வந்துட்டோம். நாவலப்பிட்டிலேருந்துட்டு 1/2 மணி நேர தூரத்தில் போயிடலாம். ஆனால் நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கோம். கொஞ்சம் இருங்க, ஒரு பெரிய ஒரு உயரமான இடத்துல ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ ஒரு பள்ளம் வரப்போகுது. இது வந்துட்டு ஒரு ஊருக்குள்ள போற ரோட். என்ன ரோட் என்று தெரியல. அந்த ஊருக்குள்ள போற ரோட்ல போல்ஸுக்கு தான் நாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த ஊர் உண்மைக்கும் ரொம்ப அழகா இருக்கு. எங்கேயும் வந்துட்டு இந்த யாரையும் காலையில தனியா போய்கிட்டு இருக்கோம். ஆனா வீடு நிறைய இருக்குது. ஒரு யாரையும் காண இல்லை பாக்குற நேரம். சரியான என்ன சொல்றது, வெயில் எல்லாம் கிடையாது. இவ்வளவு மரங்கள் இருந்தால் எப்படி வெயில் இருக்கும் இல்லையா? சரி வாங்க, இன்னும் நிறைய இடம் இருக்கு. நாங்க ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சிய லொகேஷன் போட்டுட்டு இப்ப ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி போறோம்னு நினைச்சோம். ஆனா இல்ல, கேட்டோம், ஆக்கள்கிட்ட கேட்டோம். இது நடு காடு மாதிரி இருக்கு, ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ஆக்கள்கிட்ட கேட்டா சொன்னாங்க இந்த ரூட்ல தான் இருக்குது, பயப்படாம போங்க அப்படின்ட்டு. சரி, முடிஞ்ச அளவுக்கு போறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரபல்யமான நீர்வீழ்ச்சி இலங்கையில. ஆக்கள் இருக்காங்க, கேட்போம். ஒரு கடைக்கு வந்திருக்கோம். முன்னாடி क्रीम सोडा ஒரு க்ரீம் சோடா எடுத்திருக்கோம். அம்மி இந்த கடைக்கு வந்து டயர்டா இருக்கு. ஒரு க்ரீம் சோடா எப்படிங்க? ಇವತ್ತ ನನಗೆ ಅಡ್ರೆಸ್ ಉన్నారు ಒಂದ ಲಸನ ಇದೆ ಮೀ ವಾಟರ್ಫಾಲ್ గద్దెనెక్కినా కూడా కట్టాను ఎక్కడికి ఉన్నది మీకు తిన్నది కాలేయా ఏమన్నా హేవనే అండ్ ఒండులాక ఎండ్ బ్లాక్ కట్టిరు ఇల్లుల பண்ணேன் පුළුවන් මේ වැස්ස දවසට ගොඩක් වහිනකොට යන්න බෑ. மழை பெய்யுற நேரம் போக முடியாதா, மற்ற நேரம் எல்லாம் போகலாமா? எப்பயும் போகலாமா? தேங்க்யூ. இது குடிக்க போறோம் தெய்வலை.
இல்ல பினி ஜம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஜம்பு காட்டுறேன் பாருங்க. வந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு மரம், எவ்வளவு காய், எவ்வளவு வேண்டாலும் பிடுங்கி சாப்பிட சொல்லிட்டாங்க. பாருங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். சூப்பரா இருக்கு. இந்த மேல இருந்து வந்து தேங்க்யூ தான். அத்தி 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 எடுங்க எடுங்க. இவ்வளோ மரம் இப்போ அப்படியே கழுவிட்டு சாப்பிட போறேன். அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ். இங்க பாருங்க தண்ணியை பாருங்க எவ்வளோ இருக்கு. பெரிய ஜம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க போய்கொண்டிருக்கோம் கலபோட வாட்டர் ஃபால்ஸ். அதுக்குதான் போய்கொண்டிருக்கோம். நிறைய என்ன சொல்ற அந்த சந்திச்ச அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, கதைச்ச விதமா இருக்கலாம். அவங்க வந்துட்டு நிறைய அந்த ட்ரிங்க் எடுத்தோம், அதுக்கு காசு வேணும் என்று சொல்லிட்டாங்க. ஆனா கொடுத்துட்டு தான் வந்தோம் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப அந்த நீர்வீழ்ச்சி போய்கிட்டு இருக்கிறோம். இடையில அந்த ஜம்புக்காய் சாப்பிட்டதெல்லாம் அதெல்லாம் வேற லெவல் அனுபவம் தானே. நீங்களும் வந்தா இந்த ஏரியால சாப்பிடலாம். இந்த ஏரியா வந்துட்டு ஒரே பறவை கூட்டமா இருக்கிற ஏரியா உண்டு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்க இன்னும் இடங்களை காட்டுறேன். சும்மா இது இப்ப நாங்க மாப்பகந்தையில இருக்கிறோம். இது ஒரு மாப்பகந்தை, ஒரு அழகான இடம். உண்மையா சொல்ல போனால் இப்ப நீங்க வாகனத்திலேயோ பைக்லயோ வந்தால் இப்படியான அழகான இடங்களை பார்க்கலாம். நாவலப்பேட்டையில இருந்து ட்ரெயின்ல வந்தால் இதை விட ஈஸி நான் நினைக்கிறேன். இப்ப நாவலப்பேட்டையில இருந்து நீங்க இங்க வர்ற நேரம் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் போகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்க 1.5 மணித்தியாலம் பயணம் செஞ்சிருக்கோம். இப்ப இன்னும் போறேன்னு சொன்னால் இன்னும் 1 மணித்தியாலம் பயணம் இருக்கு. நீங்க இந்த ரோட்டை திரும்பி பாரு. எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி இடத்தை திரும்பி பாரு. வர்ணிக்க சொல்ல முடியாது. அந்த ரோட்டெல்லாம் கடந்து கொஞ்சம் பக்கத்துக்கு வந்துட்டோம் நீர்வீழ்ச்சிக்கு. கலோபொடைன்னு சொல்கிறாங்க, கல்பொடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்பொடை தான் சரி. கலோபொடை ஓட்ட மக்களே, கலோபொடை வந்தாச்சு. அம்மா, இனிமேல் தான் ரோட்டு கஷ்டம் இருக்குது. வாட்டர்ஃபால் போக போறோம். அம்மா, இனி பைக்ல போறது மிகப்பெரிய கஷ்டம்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னா ஒரே தண்ணியா இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முன் ரோட்டை காட்டுறேன் பாருங்க. இனிமேல் வந்துட்டு நீர்வீழ்ச்சி தான் போறோம். கலபொடைக்கு வந்தாச்சு. அந்த நீர்வீழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த ரோடையும் காட்டுறேன் பாருங்க. அப்பா, கவனமா வாங்க. நடந்தும் போகலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது. இந்த ரோடு வாகனங்கள் போக சரியான பாதை கிடையாது. நீர்வீழ்ச்சி என்று சொன்னாலே இப்படித்தானே, போய்தான் ஆகணும். இதுதான் ரோடு நண்பர்களே. போய்கிட்டு இருக்கேன். நீர்வீழ்ச்சி பாதைய பாக்குறீங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, உயரத்துக்கே போக வேண்டியிருக்கு.
இதுதான் அந்த ட்ரெயின் ரோட். ட்ரெயினில் வந்து நீங்கள் ட்ரெயினில் வர்றது தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் பக்கம் ட்ரெயின் ரோட்டில் இருந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர். ஹாய் மக்களே, சுற்று வர ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கல்போட நீர்வீழ்ச்சி 30 மீட்டர் 98 அடி உயரமும், மலையை பொறுத்து 3 மீட்டர் 9.8 அடி 6 மீட்டர் 20 அடி அகலமும் கொண்டது. இது கல்போட ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. அவர் ட்ரெயினுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ட்ரெயினில் வந்து இங்கே பயணம் செய்யலாம். இப்போ அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் போகிறோம். கல்போட எல்லை, கல்போட நீர்வீழ்ச்சி. சரி வாங்க போகலாம். நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முதல் அந்த ரோட் இருக்குது. அந்த ரோட்டில் சுற்றி இருக்கிற அந்த மலை பிரதேசங்கள் பயணம் செய்து கொண்டு அழகோ அழகு, எவ்வளவோ அழகு, சொல்ல வார்த்தையே கிடையாது. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன் பாருங்கள். சரியான நீளம் வானம், பச்சை பசேல்னு மலைகள், பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது. நண்பர்களே, ஒரு இடத்தை காட்டுறோம் பாருங்க. கீழே ரயில்வே ட்ராக் இருக்கு. ஆஹா, ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டி இருக்கு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இவ்விடத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் போக வேண்டியிருக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கு நீர்வீழ்ச்சி. போறனே சொன்னாங்க நீர்வீழ்ச்சி பக்கத்தில் தயவு செய்து குளிச்சிடாதீங்க, பாலம் ஒன்று இருக்கு அங்கே குளிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரோட்டால் தான் போகணும். பாருங்க, அழகா இருக்கு. சரியான மழை. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுறேன், நீர்வீழ்ச்சியும் காட்டுறேன். பாலம் ஒன்று இருக்கு, அங்க போயிட்டு குளிக்க சொன்னாங்க. பக்கத்துல வந்தாச்சு. இதில் இருந்து என்ன புரிகிறது? கலேபோட நீர்வீழ்ச்சி, கலேபோட கிடையாது, கல்போட நீர்வீழ்ச்சி பக்கத்துல வந்தாச்சு. சத்தம் கேக்குது. பயணங்கள் முடிவதில்லை. பயணம் செய்யற நேரம் வடிவா அழகா பயணம் செய்ய வேணும். நான் கதைக்கிற நேரமே பக்கத்துல ஓடை சவுண்ட், எல்லா சவுண்டும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும். நீர்வீழ்ச்சி பக்கம் நெருங்கிட்டோம். இதோ வர்றேன். ஆனா ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இடத்துக்கு வர்றேன்னு சொன்னால் நீங்க எங்க இருந்தாலும் கல்போட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க. அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். மற்றபடி வாகனங்களை பயணம் செஞ்சால் ரொம்ப தூரம். ஓகேயா? இப்படி பாரு, சத்தம் கேக்குதா? இந்த இது மேல குளிச்சிடாதீங்க இப்ப அப்படி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாலம். கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா தண்ணி குறைவா இருக்கு தானே. எங்க நீர்வீழ்ச்சியை காணோம்? நான் இன்னும் நீர்வீழ்ச்சி பக்கத்துல போகல. கல்போட நீர்வீழ்ச்சி
அந்த பக்கம் எல்லாரும் போகும்போது இல்ல இல்ல இந்த பக்கம் வருவோம்னு நான் வர்ற நேரம் அப்படியே ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. அங்க பாருங்க, நீர்வீழ்ச்சி பக்கத்துல இப்ப நான் போறேன். நல்லா பாருங்க, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. மேல போக போறேன், நீர்வீழ்ச்சியை பார்க்க போக போறேன். ஷபா, என்ன வியூ தெரியுமா? நான் இதை உங்களுக்கு காட்ட இல்லாட்டி நோ யூஸ். நான் இப்படி வந்துகிட்டு இருக்கேன் தானே, வந்துகிட்டு இருக்க நேரம் கொஞ்சம் இப்படி உயர்த்துனா வியூவை பாத்தீங்களா? ஒரு சின்ன ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்தால நடந்து போகலாம். ஆடுது, பாலம் ஆடுது, வேத்து வேத்து, கேமரா ஆடுதியா? நீங்க குளிக்கிறேன்டா, இந்த ஏரியால குளிக்கலாம். இங்க பாருங்க, எப்படி பின்னுக்கு நீர்வீழ்ச்சி பக்கத்துல போறேன். போன உடனே ஒரு படி கிடைச்சது. அந்த படியில் மெதுவாக ஏறுற நேரம் நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே தெரியுது. நான் நேராக கொண்டு போய் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அழகின் ரகசியம், அழகின் ஓவியம். ஒரு வியூக்கு கூட்டிட்டு போறேன் பாருங்க. மேல வியூல இருந்து பார்த்தோம் தானே, இப்ப நேரடியா கீழே போக போறோம். அந்த வியூவை பார்க்க போறீங்க. சரி வாங்க போகலாம். இதெல்லாம் சொர்க்கம்ங்க, பூமியில இருக்க சொர்க்கம். கல்போட வாட்டர்ஃபால், வாங்க. சொர்க்கம் 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 மதுவிலே, சொர்க்கம் இல்ல சொர்க்கம் நீர்வீழ்ச்சியிலே. வாவ், இங்க எல்லாம் குளிக்கிறாங்க. வந்துட்டேன். நெருங்கியாச்சு. பாத்தீங்களா? வாங்க. அங்க நீர்வீழ்ச்சி தண்ணி இங்க அப்படியே தெரிக்குது.
கலபட நீர்வீழ்ச்சியில இன்னைக்கு அந்த vlog-அ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இத்துடன் இந்த vlog-அ முடிக்கிறேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், ஃபேமிலி கூட வரலாம், நல்லா குளிக்கலாம். ஆனா கவனமா குளிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது.